ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஜெபத்தோடு இந்த ஆராதனை வேளைக்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம். ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah, ஸ்தோத்திரம். Praise you Jesus, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீர் உள்ளமே உதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய அன்பினாலே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே உதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். மத்தியிலே அசைவாடி கிரியை செய்யும்படி உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஜெபத்தோடு ஒப்பு கொடுப்போமா? மீண்டும் ஒரு முறை கூட பாடுவோம். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே உதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் எவ்வளவு புதியவளாக இருக்கிறது. இந்த புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்பிக் கொள்ளும்படி கர்த்தருக்கு கொடுத்த நல்ல ஆராதனை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை முழுவதையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவரே முன்பாய் நின்று இந்த ஆராதனை நடத்தி கொடுங்க. ஆசீர்வதிங்க, பகுதியும் ஆசீர்வதிங்க, துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆராதனை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வர வேண்டிய எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வாங்க. வந்திருக்கிற யாவருக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். பொழுதும் ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகபத்திரமாக கொண்டு வாங்க. உன்னத நாமம் ஆண்டவரே மகிமைப்படுவதாக. நாங்கள் ஒருமித்து உன்னத நாமத்தை உயர்த்தும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
பாடுவோமா? பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை எங்கெல்லாம் பாடி துதிக்கிறாங்களோ, ஆராதிக்கிறாங்களோ, ஒரு மத்தியிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே ஒரு பிரசன்னராக இருக்கிறபடினால எல்லாரும் ஆமென் அந்த பிரசன்னத்தோடு கூட போய் அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறதோ, ஆமென், ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். பிரசன்னத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல் உருகிற்று. ஆகவே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அற்புதம் நடக்கட்டும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பாடி ஆராதிக்கலாமா? போற்றி துதிப்போம் தேவதேவனை. புதிய இதயமுடனே பாட நம்ம பாடலாம். துதிப்போமென்றே தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போமென்றே தேவனை புதிய இதயமுடனே. என்றும் 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 மாற சுவை நாம் என்றும் ஆடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் சுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். பாடுவோம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவின் இதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஓர பயங்கரமான புயலின் கொடியலையின் மத்தியில், ஓர பயங்கரமான புயலின் கொடியலையின் மத்தியில் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் இதமே என் நேசரே சுவை நான் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. glory என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையில் மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் இதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. சொல்லுவோம்.
என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பான் என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பான் ஹல்லேலூயா என்றும் ஓடுவேன். ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பாடுவோம். என் நேசரே ஹல்லேலூயா நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையதா. ஆவியாத்துமாவும் நேரம் யாவும் என்று இங்கு தொண்டு செய்குவேன். ஆவியாத்துமாவும் நேரம் யாவும் என்று இங்கு தொண்டு செய்குவேன். பாடுவோம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. நேசரே சுவை நான் என்றும். ஆமென் ஆமென் ஆமென். glory praise the Lord. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பாடுவோமே. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பாடுவோமே. ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. Lord, we give all the glory. மகிமை எல்லாம் உமக்கே உண்டாகட்டும். வாவை ஆராதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இவலவரதன கோஷி அந்தரபலரி பாபா பாபா. ஓ மகன் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. glory glory Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ glory glory glory. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே கீதமே. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
தகப்பனே ஹalleluya ஓ ஹalleluya 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 glory Lord amen praise the Lord hallelujah 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 உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா உம்மோடு இணைந்திட கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம் என் உள்ளம் ஏங்குதையா மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஆராதிப்போம் உன்னத தேவனே என் இயேசு ராஜனே மோடு இணைந்திட ஹalleluya ஹalleluya என் உள்ளம் ஏங்குதையா மோடு இணைந்திட praise you hallelujah என் உள்ளம் ஏங்குதையா மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா கர்த்தரை நல்லா துதித்து பாடணும் ஹalleluya ஆமென் praise the Lord இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் துதியை சொல்ல போறோம் ஹalleluya பாடி ஆராதிக்கலாம் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதித்து பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே பாடுவோம் கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே
தண்ணீரை கடந்தாலும் ஆமென் அக்கினி ஊராய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் ஆமென் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த வனாந்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். சொல்லுமா, இந்த வனாந்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். ஓ வாரத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா glory 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 நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா glory 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 hallelujah. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் அபிஷேகத்தோட கர்த்தரை ஆராதிக்கலாம். அந்நிய பாஷை பேசி நல்ல கர்த்தரை ஆராதிக்கலாம். ஓ உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறதுக்காய் சொல்லுகிறோம். hallelujah we give all the glory. glory 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 amen. praise the Lord. glory glory hallelujah. வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்தி வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேதிடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே மரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாலுள்ளமே அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே,
பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளமே மிக 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 பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். Hallelujah, hallelujah, oh glory to be thy name, oh hallelujah, hallelujah, praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. Amen, praise the Lord. வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். என்ன அற்புதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். ஆமென். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். Praise the Lord. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை துதிக்க ஆராதிக்க. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஆராதனை வேளை. நல்லா துதிக்கலாம், ஆராதிக்கலாம், பாடலாம். இந்த வார்த்தையை கேட்டு பலப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு கிருபையின் நேரம். ஆமென். நேரத்திற்காக நாம் கர்த்தரை செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஆமென். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலவேளையிலும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி எங்களை ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி பாதத்தில் அமர்ந்திருந்து எங்களை விட்டு இடப்படாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி பாவுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, உடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பலப்படுத்துகிறேன். நல்ல ஆலோசனைகள் கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பாவுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முடித்து நாங்கள் புறப்பட்டு போகும் பொழுது புது பலத்தோடும் புதிய அபிஷேகத்தோடும் புதிய ஆசீர்வாதங்களோடும் ஆமென் தெய்வீக சுகத்தோடும் ஆமென் புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பன், எங்களுக்கு இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனை மூலமாய் செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். நாம் மையப்படுத்தும் எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படி ஒன்று கூடி வருகிறோம். ஹல்லேலூயா. பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு நல்ல சுகபலன் ஜீவனை கொடுத்து ஆராதனைக்கு கொண்டு வந்து ஆமென் நம்மை மகிழ பண்ணுகிற தேவனவர். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல சந்தோஷமாக கர்த்தரை ஆராதித்து வார்த்தையை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வெளியிலும் கூட ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே வேத பகுதியை வாசித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஆமென். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் என்னில் நிலைத்திருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஆமேன். நம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் செபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை பாடி துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ராஜா நீர் எங்கள் கிருபை செய்தீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் வேதத்திலும் உங்கள் வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அப்பா, நீரே எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிறதான வார்த்தைகள் அப்பா அது எங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய அப்பா எங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. விதமான காரியங்கள் எல்லாவற்றும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிறதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இருக்கீங்களா இல்லையா? சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மாத்திரம் நல்லா ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 5 அதனுடைய 7ஆம் வசனம் சொல்லுது, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க. இந்த கிருபையினால கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா?
நம்மை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக விலையேற பெற்றவர்கள், விசேஷமானவர்கள். அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? நாம மகிமைப்படுவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம், இந்த வாரத்திலும் கூட ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். கடந்த மாதம் ஒரு வார்த்தையை நம்ம தியானித்தோம். எத்தனை பேருக்கு நினைவில் இருக்கிறது? சரி, எடுத்து வாசிங்க யாராவது ஒருத்தவங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனமும் 18வது வசனத்தையும் வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப நினைவுல வந்துருச்சு எல்லாத்துக்கும்? எத்தனை பேருக்கு இன்னும் நினைவுல வரல? வசனம் நினைவுல வந்துருச்சு. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கிறது என்ன பண்ணல, நினைவுக்கு வரமாட்டேங்குது. அப்படித்தானே? நினைவுல இருக்கிறவங்க மாத்திரம் அலையிலையா சொல்லுங்க. சரி, அப்ப திரும்ப போன வாரம் பண்ண பிரசங்கத்தை இந்த வாரம் என்ன பண்ணிடலாமா? அப்ப திரும்ப எல்லாத்துக்கும் நினைவுபடுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேத வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஆமென், நம்முடைய வாழ்க்கையை நம் சீர்படுத்தி கொள்வதற்கு இந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம படிக்கிற பாடங்கள் சின்ன வயசில் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு திருக்குறளாக இருக்கட்டும், ஒரு பாட புத்தகத்தில் இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கட்டும், சில காரியங்கள் நம்ம மறிக்கிற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறதில்ல, மறக்கிறதில்ல பாருங்க. ஆனால் வசனம் ஏனோ மறந்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பொறித்து வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் கார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க. இந்த வீட்டு நிலை கதவுகள் எல்லாம் இந்த படங்கள் செதுக்கி இருப்பாங்க பார்த்தீங்களா, அது என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது பாருங்க. அப்படியாக இருதயத்தில் அந்த வசனங்களை நம்ம பொறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நல்ல வசனங்களை நல்ல கவனமாய் நம்ம ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராம். கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். ஆமீன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமீன். வனாந்தரத்தில் ஒன்றுமே இல்லாத காரியங்களாக இருந்தாலும், சூழ்நிலையே அதுக்கு சாத்தியமாக இல்லை என்கிறதான சூழ்நிலை இருந்தாலும், நான் உங்களுக்கு புதிய காரியங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னதான அந்த வார்த்தையை நம்ம தியானித்தோம் பாருங்க. ஆமீன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழைய காரியங்கள், முடிந்து போனதான காரியங்கள், ஏமாற்றம் அடைந்ததான காரியங்கள், நஷ்டமான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையை உண்டு பண்ணினதான காரியங்கள், இவைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. புதிய காரியத்தை என்ன பண்ண போறேன் இந்த நாளில் உங்களுக்கு நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாக கர்த்தர் அந்த நாட்களிலும் நம்மை பார்த்து சொன்னதான ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய அவர் எப்படி இருக்காரு, உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம செய்கிற அவ்வளவுமே நம்முடைய வாழ்க்கையில அற்புதமாகவும் அதிசயமாகவும் நாம் எண்ணி முடியாதவைகளுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஆனாலும் கர்த்தர் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியங்கள் நம்ம பார்க்கிற பொழுது, ஆமென், உலக பிரகாரமான காரியங்களை நம்ம ஒருவேளை இழந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அவைகள் எல்லாவற்றையும் நம்ம திரும்பி பெற்றுக்கொள்ளதாக ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஆமென், அவை புதியவைகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதவசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. அன்னைக்கு 2 கொரிந்தியர். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. மீண்டுமாக வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறானா, புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம்
புதிதாயின. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறதான காரியங்கள் ஆமென் ஒருவேளை அவைகள் ஒளிந்து போயிருக்கலாம், வீணா போயிருக்கலாம். அவைகள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணுது? திரும்ப கிடைக்குது பாருங்க. ஒருவேளை பணம் கொடுத்து வாங்குவோம், சிலர் அன்பளிப்பாய் நமக்கு அந்த பொருட்களை கொடுப்பாங்க, சில சூழ்நிலைகள் நிமித்தமாக அந்த பொருட்கள் நமக்கு திரும்ப கிடைக்கலாம். ஆனால் இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம ஒருவேளை இழந்திருந்தோம் என்று சொன்னால் அவைகள் நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு அநேக வழிகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு மனுஷன் அவன் புது சிருஷ்டியாய் மாறணும் அப்படின்னு சொன்னா இங்க வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் புது சிருஷ்டி அப்படின்னு சொன்னா என்ன? நியூ கிரியேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அழகாய் போடப்பட்டிருக்குது. புதிய சிருஷ்டி. ஒரு புதிய பொருள், அவ்வளவுதான். ஒன்றுமில்லாத ஒரு காரியம் புதுசாக ஒரு பொருள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். உதாரணத்துக்கு ஒரு ஃபோன், ஒரு மொபைல் நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு டேட்டாவும் இருக்காது. அந்த ஃபோன் கிளியராக இருக்கும், அதில் எந்த ஒரு எரர் இருக்காது, எந்த ஒரு பழுதும் இருக்காது. எல்லாம் எப்படி இருக்கும்? அது ரொம்ப சரியாக இருக்கும். புதுசாக ஒரு பாத்திரம் கடையில் போய் வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த பாத்திரம் எப்படி இருக்கும்? நல்லா சுத்தமாக இருக்கும், பளபளன்னு இருக்கும். ஒரு 4 நாள் அடுப்பில் வச்சுட்டு எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் லைட்டாக கறி பிடிக்கும், உள்ளார அடி பிடிக்க வச்சிங்கன்னா உள்ளாரையும் கறி பிடிக்கும். அப்படியா பாருங்க, ஒரு புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது ஒரு புதிய காரியம், ஒன்றுமே இல்லாத ஒரு சிறு குழந்தையை போல ஒரு உள்ளம், ஒரு இருதயம், ஒரு உள்ளார்ந்த காரியம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. அப்ப ஒரு புது சிருஷ்டியாய் நாம் இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த புது சிருஷ்டியாய் நம்ம எப்படி மாறலாம் என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது ஆமென் நாம் எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. அதான் வசனம் சொல்லி இருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவனுடைய பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கை, விட்டு வந்ததான காரியங்கள், பாவமான காரியங்கள், இவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சான். அவன் எப்படி இருக்கிறானா? புது மனுஷனா, புது சிருஷ்டியா இருக்கான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதான் வேத வசனங்கள் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பழைய காரியங்கள், விட்டு வந்ததான காரியங்கள், முடிந்து போனதான காரியங்கள் நம்ம என்ன பண்ண வேண்டாமா? நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். சுதரம் இன்னும் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான விட்டு வந்ததான காரியங்கள் இன்னும் இருக்குது பாருங்க. ஏதாவது ஒரு பாவமான ஒரு காரியம் இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மதுபான பழக்கம் இருந்திருக்கலாம். அவங்க மீண்டும் அவருடைய பழைய நண்பர்களை சந்திக்கும் போது அநேக கிறிஸ்தவர்கள் மீண்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க? சும்மா ஃப்ரெண்டோட சேர்ந்த ஒரு சின்ன ஒரு கட்டிங் மாத்திரம் போட்டுட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லுகிறதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. முந்தினவைகள் நம்ம என்னவே பண்ணக்கூடாதான்? நினைக்கவே கூடாது. பூர்வமானவைகளை நாம் சிந்திக்கவே கூடாதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதரமா எப்படி நம்ம ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறது? நம்ம எப்படி இருக்க முடியும் ஒரு கிறிஸ்தவனா? கடந்த நாட்களில் நம்முடைய இந்தியாவிலிருந்து நிலாவுக்கு ராக்கெட் அனுப்புனாங்க. பேர் என்ன? சந்திராயன் 3 அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நிறைய பேருடைய வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய சோஷியல் மீடியாஸ்லாம் ஸ்டேட்டஸில் பார்த்தப்ப ப்ரவுட் டு பி எ இந்தியன், நான் இந்தியனாக இருக்கிறதுல பெருமிதம் கொள்கிறேன், பெருமை அடைகிறேன் என்று சொல்லி போடுறாங்க. அப்படி நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை நம்முடைய வாகனங்கள்லையோ நம்ம செல்லுகிற இடத்துலையோ ஐ ப்ரவுட் டு பி எ கிறிஸ்டியன் என்று சொல்லி போட்டு விட்டால் நம்ம கிறிஸ்தவர்கள் ஆயிடுவோமா? ஆக முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒழிய அவன் புதிய சிருஷ்டியா இருக்க முடியாது. நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் ஆலயத்துக்கு என்ன பண்றேன்? தவறாமல் சென்று விடுகிறேன். ஹல்லேலூயா. நான் வேதம் சரியாய் நான் வாசிக்கிறேன், ஜெபம் நான் சரியா நான் பண்றேன். இவைகள் எல்லாம் நான் பண்றதுனால நான் யாரு? கிறிஸ்தவன். நான் பிறந்ததே எந்த குடும்பத்தில்? கிறிஸ்தவ குடும்பத்தில். நான் வளர்ந்தது ஆலயத்தில். என்னுடைய தாத்தா பாட்டியுடைய மூதாதையர்கள்லாம் கிறிஸ்தவர்கள். அதனால நானே எப்படி இருக்கேன்? கிறிஸ்தவனா இருக்கிறேன். அப்படிதான் அந்த நாட்களில் கிறிஸ்தவம் என்ன பண்ணிட்டு இருக்குது? போய்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை ஒரு கிறிஸ்தவனாக பிரதிபலிக்கலாம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறதான ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நம்மால் என்ன பண்ண முடியாது? விளங்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எப்படி கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக ஆமென் ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருப்பது என்று சொல்லி
ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், சுருக்கமாய் நம்ம தியானிக்கலாம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எடுத்து வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்துல வேதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா. ஆமென். எப்படி ஒரு கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நின்னோம் அப்படின்னு சொன்னா, ஆமென், நம்முடைய முகத்தை, நம்முடைய உடையை, நாம் செய்கிற அந்த மேக்கப், நம்முடைய அந்த ஸ்டைல், அதை எப்படி அது பிரதிபலிக்கிறதோ அப்படியாக நாம் என்ன பண்ணணுமா, கிறிஸ்து இயேசுவை நாம் என்ன பண்ணணுமா, பிரதிபலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தையை நம்ம என்ன பண்ணணுமா, பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி எடுத்து வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில, ஆமென், நம்முடைய இருதயத்துல, நம்முடைய எண்ணங்களில, ஆமென், கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவருடைய சிந்தையில் என்ன இருந்துச்சுன்னு என்ன பண்றது இல்லை, நமக்கு தெரியறது இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கூட இருந்ததானே சீஷர்கள் என்ன பண்ணல, அதை சரியா வேதத்தை வாசிக்கிறோம், வேத வசனங்களை தியானிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆமென். அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம். சபையில கேட்கறது மாத்திரமல்லாமல் டிவியில கேட்கிறோம், நம்ம மொபைல்ல வருகிறதான பிரசங்கங்களை கேட்கிறோம், நிறைய கேட்கிறோம். ஆனாலும் இன்னும் கர்த்தருடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை நம்முடைய இருதயத்தில் என்ன பண்றது இல்லை, இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுகிறது பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய எண்ணம், அவர் என்ன காரியங்களை பிரதிபலித்தாரோ அவைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பிரதிபலித்தால் ஒழிய நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது, ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நல்லா அழகா சொல்லுவாங்க, கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன் சொல்லி நல்லா இலக்கணம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க பாருங்க. ஆனால் இங்க இலக்கணம் எடுக்கிறத என்ன பண்ணிடுது, முடிஞ்சு போயிடுது பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிந்தை ஆமென் நம்ம ஒவ்வொருவரிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் வேதவசனத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த உண்மையான கிறிஸ்தவனாக, ஆமென், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் நாம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போறதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரவுட் டு பி எ இந்தியன். ஒரு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கு, நம்முடைய இந்திய தேசம் நிலவில் கால் வைக்கிறதுல எடுத்து வச்சிருக்கிறாங்க. மற்ற தேசங்களை போல, மற்ற தேசங்களை காட்டிலும் ஒரு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதே போலதான் பாருங்க, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், ஆமென், நம்முடைய வாழ்க்கை, ஆமென், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டும், மேம்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவினுடைய சாயல், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதான காரியங்களில நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப் என்ன பண்ணணும், மேலே ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இப்படியா ஒரு வாக்கியம் வாசிச்சோம் பாருங்க, கிறிஸ்டியானிட்டி இஸ் என்லெஸ் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்தது பாருங்க. ஒரு முடிவில்லாத ஒரு வளர்ச்சி, முடிவில்லாத ஒரு தேடுதல். ஹல்லேலூயா. ஆமென். முடிவில்லாத ஒரு காரியம். ஆமென். கிறிஸ்தவம் இதோட உன்னோட பரிசுத்தம் முடிஞ்சு போச்சு, இதோட அவனுடைய நன்மை செய்கிற காரியங்கள் முடிஞ்சு போச்சு, இதோட இவர்களுடைய காரியங்கள் கிறிஸ்தவத்தில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அல்ல. ஆமென். நாம் மரிக்கும் வரைக்கும் ஆமென் நம்ம என்ன பண்ணணுமா, ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு ஆமென் நம்ம மிகுந்த பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஆமென், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாக ஆமென் நாம் இன்னும் என்ன பண்ணணுமா, அதிக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் இந்த நாளிலும் ஆமென் கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக ஒரு நல்ல ஆமென் ஒரு விசேஷமான கிறிஸ்தவனாய் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம சுருக்கமாக நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை மாத்திரம் வாசிங்க. Obedience is better than sacrifice அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்குது பாருங்க. கீழ்ப்படிதல் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தைக்கு இந்த நாட்கள் என்ன இல்லாமல் போயிடுச்சு, ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அவன் சொன்ன கீழ்ப்படிதல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதான சூழ்நிலை இந்த நாட்களில்
வந்துருச்சு பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அதோட அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா, 2வது வசனத்தை. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே, நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை எது? உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி பார்க்கிறேன். அதுல சில கீழ்ப்படிதலை குறித்து போடப்பட்டிருக்குது பாருங்க. மனைவிகளே உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள், எப்படி சபை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதோ அப்படியாய் கீழ்ப்படியுங்கள் சொல்லி போடப்பட்டிருக்கு. நேரம் இல்லாதனால அந்த வசனங்கள்லாம் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வேதாகமத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம் இந்த கீழ்ப்படிதலை குறித்து ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஒரு ஐயாட்ட கடந்த நாட்களில் பேசிட்டு இருந்த பொழுது சொன்னாங்க, பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க. எல்லாம் அதிகமாக படிச்சுட்டாங்க, என்னை காட்டிலும் அவர்களுக்கு அதிகமான ஞானம் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வேதவசனமாய் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு கீழ்ப்படிதல் என்னவா ரொம்ப முக்கியம். பிள்ளைகளா கவனிக்கிறீங்களா நல்லா? பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது பாருங்க. அநேக நேரத்தில் நம்ம சொல்லுகிறோம், சபைகளில் வேதத்திலிருந்து சொல்லுகிறோம், அநேக காரியங்களை சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் என்ன பண்ண மாட்டேங்குது, அநேக காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது பாருங்க. ஏற்றுக்கொள்ள முடிய மனம் ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், இந்த சாமுவேல்ல இந்த ராஜாவின் இடத்துல தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, நீ இந்த தேசத்தை என்ன பண்ணிட்டு வா, அழிச்சிட்டு தேசத்தில் இருக்கிறதான எல்லா மிருக ஜீவன்கள், ஆடு மாடு மனிதர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, கொன்னுடு அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர் மீண்டுமாய் அவருக்கு தரிசனத்தில் தேவன் வெளிப்படுத்தின பிறகு அங்கே வந்து அவர் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றார், நீங்கள் சொன்னபடி என்ன பண்ணிட்டேன், எல்லா காரியங்களும் என்ன பண்ணிட்டேன், செஞ்சிட்டேன், எல்லாவற்றையும் அழிச்சிட்டேன், ஒன்றும் இல்லாதபடி தேசத்தை நிர்மூலமாக்கினேன் அப்படின்னு சொன்னப்ப அவர் கேட்கிறாரு, அங்க ஆடுகளின் மாடுகளின் எருதுகளின் சத்தம் என்னுடைய காதுல கேட்குது. ஹல்லேலூயா, அவன் இன்னும் அப்படியே தான் பாருங்க. நம்மை நாம என்ன பண்ணிக்கொள்கிறோம், சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களையும் நம்முடைய இருதயத்தில் வச்சுக்கொண்டு நம்ம எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா, சில நேரங்களில் வேத வசனம் இருதயத்தை குத்துகிற பொழுதுதான் ஆமென், இதெல்லாம் இன்னும் என்னுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கு என்று சொல்லி ஆமென் நம்ம என்ன பண்ணுகிறோம், உணர்வு அடைகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த மனுஷன் இடத்துல சொல்றாரு பாருங்க இந்த தீர்க்கதரிசி, ஆமென், இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டப்போ சொல்றாரு, இவைகளெல்லாம் என்ன பண்ண போறேன், பலி செலுத்துகிறதற்கு, கர்த்தருடைய சமூகத்துல பலி கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்ணேன், கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்பதான் அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம்பா. ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆட்டுக்கடாக்களின் கொழுப்பு நினைத்து இதெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் விரும்புகிறது என்னதான், உன்னுடைய கீழ்ப்படிதல் தான். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அநேக நேரத்தில் வாசிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஆலயத்துக்கு போறேன், பாட்டு பாடுறேன், எல்லா காரியத்தையும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனாலும் இன்னும் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணல, கர்த்தருடைய வார்த்தைக்கு, நமக்கு பெரியவர்களுடைய வார்த்தைக்கு, நம்முடைய பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதான எண்ணம் என்ன பண்ணல, இன்னும் நம்முடைய இருதயத்தில் ஒரு கடுகளவு கூட என்ன பண்றது இல்ல, வருகிறது இல்ல பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கூட எத்தனை பேர் பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு சில என்ன பண்ணாது, தூக்காது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேதத்தை எடுத்துட்டு வரதில்ல அவங்களுக்கு என்ன ஒரு வருத்தமோ தெரியல பாருங்க. பல நாட்களா பர்சனலாவும் சொல்லிட்டோம், பிரசங்கத்திலையும் சொல்லியாச்சு, வேத வசனத்தின்படியும் சொல்லியாச்சு. ஆனாலும் இந்த வேதத்தை தூக்கி சுமக்கிறதற்கு இன்னும் அநேகருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, மனம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆமென். வேதத்தில் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, பார்க்கிறவனுடைய சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறல அப்படின்னு சொன்னா காணாத தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாதான், அன்பு கூற முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஆமென் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற உங்களுடைய பெற்றோர், உங்களுக்கு பெரியவங்க சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா ஆமென், காணாத தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு நாளும்
கீழ்ப்படிய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென் சகோதரன். அப்படியாக இந்த கீழ்ப்படிதல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறோம் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் ஆமென் நம்ம அதன்படி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் ஆமென் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிற பொழுது கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக ஆமென் நம்ம ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக நாம் இருக்க முடிகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக எடுத்து வாசிங்க யாக்கோபு 1 அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாபத்தை முகத்தை பார்க்கிற மனுஷனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிற மனுஷனா நம்ம என்ன பண்ணக்கூடாதான், இருக்கக்கூடாதாம். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 1 அதனுடைய 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். வாசிங்க யாராவது ஒருத்தவங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆங்கில வேதம் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்கு. த லா ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதற்குரிய மொழிபெயர்ப்புகள் நம்ம பார்க்கிற பொழுது இந்த லா அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது கர்த்தருடைய கட்டளைகள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அவருடைய பிள்ளைக்கு கூறுகிறதான அறிவுரைகள். ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு பிறகாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறதான காரியங்கள் அவைகள் தான் ஆமென் கர்த்தருடைய வேதம் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்கிறது. த லா ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப அந்த சட்ட புத்தகம், அந்த வேதத்தினுடைய சட்டங்கள் நம்ம என்னென்னலாம் போடப்பட்டிருக்குன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில கட்டளைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு அறிவுறுத்துறாங்க. இவைகளை தான் நீ செய்யணும், இவைகளை தான் நீ செய்யணும், இவைகளெல்லாம் நீ செய்யக்கூடாது, இந்த காரியங்கள்லாம் நீ அறிந்து வைத்துக்கொள் என்று சொல்லி சொல்றாங்க. சில காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். கற்பித்தல், அறிவுறுத்தல், கட்டளை என்று சொல்லி மொழிபெயர்ப்புகள்ல போடப்பட்டிருக்குது. அதுதான் கர்த்தருடைய வேதம். அந்த வேதத்தில் எப்படி இருக்கணுமா, தியானமாயிருந்து அவைகளின்படி செய்கிறதான மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த தியானத்தை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது ஆமென் அந்த சொல்லப்பட்டதான அந்த கற்பனைகள், அதாவது இந்த கர்த்தருடைய வேதம் என்று சொல்லி பார்த்தோம், இந்த லா, அதை சிந்தித்து கொண்டும் ஆமென் அதை கூர்ந்து நோக்கி அதை கற்றறிந்தல் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். அந்த கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறதில் நம்ம எப்படி இருக்கணுமா, கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறதில் நம்ம எப்படி இருக்கணுமா, ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த வசனத்தை நம்ம தியானித்து என்ன பண்ணணும், பிரயாசப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவது காரியம் ஆமென் கீழ்ப்படிதல். இரண்டாவது காரியம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதம், அதன்படி கேட்டு அதில் செய்கிறதுல நம்ம எப்படி இருக்கணுமா, கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென் சகோதரன். அநேக நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆமென். ஆலயத்தை விட்டு வெளியில போனது என்ன பண்ணிடுது, மறந்து போயிடுது பாருங்க. ஆமென். ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி போன வாரம் பண்ண பிரசங்கம் மறந்து போயிடுது பாருங்க. பிரசங்கம் முடிச்சுட்டு முதல்ல என்ன பாயிண்ட் சொன்னா அப்படின்னு சொன்னா மறந்து போய் விடுகிறது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென் சகோதரன். நம்மால ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாகவே இருக்கிறதற்கு இந்த நாட்களில் முடியல. ஆனால் நம்ம எப்படி நல்ல கிறிஸ்தவனாக இருக்க முடியும் என்று நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஆமென். முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது ஆமென் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாக, கவனிக்கிறீங்களா, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாக அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருக்கிற பொழுது ஆமென் கர்த்தருக்கு முன்பாக ஆமென் நாம் எப்படி இருக்கிறோம், உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. திரும்ப வாசிங்க. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய
பிள்ளைகளாய் இருக்கிறீங்களே. அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக நாம் பார்க்கிறதான காரியம் விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். நம்ம கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் பாருங்க. ஆமென். விசுவாசிகளுக்கு ரொம்ப விசுவாசம் முக்கியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாருங்க. லூக்கா 18:8 என்று சொல்லி பார்க்கிறேன். மனுஷகுமாரன் வரும் நாட்களில விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி இருக்குது பாருங்க. இந்த நாட்களில விசுவாசம் என்ன பண்ணுது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப குறைந்து கொண்டே போய் கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு விசுவாசம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. அழுது புலம்பி எல்லா காரியத்தையும் ஆண்டவர் விரும்பாத காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆலயத்தில் ஓடி வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? ஜெபிக்க வேண்டியதான காரியமா இந்த நாட்களில் போய் கொண்டு இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 6:30 ஆமென். இயேசு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. அற்ப விசுவாசிகளே, வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அவன் சுத்தம். காட்டு புஷ்பங்களை ஆண்டவர் ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் உடுத்து வச்சிருக்கிறாங்களாம். ஆகாயத்து பறவைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்கிறாங்களாம். அவைகளை காட்டிலும் விசேஷமான உங்களுக்கு கர்த்தர் அதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப சாதாரணமான காரியம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றது இல்லை? விசுவாசிக்கிறது இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். காலையில் எழுந்தோமா, வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சோமா, சாயங்காலம் வந்தோமா, போனோமா, இப்படியே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சுத்தமாக தான் வசனம் சொல்லுகிறது பாருங்க. கடைசி நாட்களில ஆமென் விசுவாசம் என்ன பண்ணாதான்? ஜனங்களுக்குள்ளாக இருக்காது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். விசுவாசம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவன் கிறிஸ்தவனா இருக்கிறதுல என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். சுத்திரம். வேதத்தில் நம்ம அநேகரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமென். விசுவாசத்தினால காரியங்களை பெற்றுக்கொண்டவர்கள். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க. சாத்தியமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையிலும் ஆமென் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன பண்ணாரு? விசுவாசித்தார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், திரளான ஜனங்களுக்கு நீ எப்படி இருப்ப? தகப்பனாய் இருப்ப என்று சொன்னதை ஆமென் எந்த ஒரு சூழ்நிலை அதுக்கு ஏதுவா இல்லாத நேரத்திலும் ஆமென் ஆபிரகாம் விசுவாசித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி காரியங்கள் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியல? நம்மால இந்த நாட்களில விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் விசுவாசத்துல நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். காட்டு புஷ்பங்களுக்கும் ஆமென் நைட்டு பூத்து காலையில போற ஒரு பூவுக்கும் புல்லுக்கும் ஆமென் கர்த்தர் அழகான காரியங்களை, நேர்த்தியான காரியங்களை, அருமையான காரியங்களை செய்து வைக்க அவரால் கூடுமானால் ஆமென் அவரை விசுவாசிக்கிறதான அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டதான உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதிகமாய் கொடுப்பார் என்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா விசுவாசித்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்க மாட்டேங்க, விசுவாசம் என்னுடைய இருதயத்தில் இல்லைங்க, ஆனா எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாது? வரவே வராது. ஹல்லேலூயா. வேலைக்கு போக மாட்டேன், ஆனா சம்பளம் வரணும். பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், ஆனா மேல் படிப்புக்கு போகணும். எப்படி போக முடியும்? முடியாது பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளரும் பொழுது ஆமென் கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஆமென். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 13:35 வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. முத பகுதியை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால். ஹல்லேலூயா. இந்த அன்பு பேர்ல மாத்திரம் தான் நிறையா பேர்ல இருக்குது. ஹல்லேலூயா. நிறைய வீட்டில் பிள்ளைகளுக்கோ இல்லை பெற்றோரோ அன்புன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? பேர் மாத்திரம் வச்சிருப்பாங்க. இங்க பேர்ல மாத்திரம் தான் நாட்களில் அன்பு இருக்குது, ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய கர்த்தரை பிரதிபலிக்கிறதான இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை உடையதான நமக்கு என்ன இருக்கணும்? அன்பு மிகவும்
முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 27 35 வசனம் வரைக்கும் நீங்க இப்ப வாசிக்க வேண்டாம், நேரம் கடந்து விட்டது. உங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, வாசித்து பாருங்கள் அந்த காரியங்களை. உங்களை விரோதிக்கிறவர்களையும் நீங்க நேசிங்க, உங்களுக்கு எதிராய் வருகிறவர்களுக்கும் நீங்க நன்மை செய்யுங்க. ஒருத்தவங்க உங்க கன்னத்தில் அரைஞ்சா அவங்களுக்கு மறு கன்னத்தையும் காட்டுங்க. நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்தால் அதனால பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லியிருக்கு பாருங்க. உங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களிடத்திலே நீங்கள் அன்பு செலுத்தினால் அதுல லாபம் என்ன, அதுல பிரயோஜனம் என்ன? அஞ்ஞானிகளும் பாவிகளும் உலகத்தின் ஜனங்களும் அதே தானே செய்யறாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் அதே செஞ்சீங்கன்னா என்ன இல்லையா, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் உதவி செய்யறதுல பிரயோஜனம் இல்லை. ஒருத்தவங்க உங்களுக்கு குழி பறிச்சாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு போய் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னாதான் நீங்க கர்த்தருடைய பிள்ளை, கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. இந்த குணம் இந்த நாட்களில கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, இல்லாமல் போய்விட்டதை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சொல்றோம். அப்படி அன்பு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாதான் நீங்க எப்படி இருக்கிறீங்களா, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் என்ன பண்ணிக்குவாங்களாம், அறிந்து கொள்வார்கள் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த அன்பு ஆமென் நம்ம இடத்துல எத்தனை பேர் இடத்துல இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஆமென். நிறைய பேர் நம்ம சொல்லுகிறதான காரியம், அவங்க எனக்கு தீங்கு செஞ்சுட்டாங்கங்க, இனிமே என்னுடைய வாழ்நாள் முழுவதுமா நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்கள பார்க்கவே மாட்டேன், அவருடைய முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன். கிறிஸ்தவர்களுடைய வாய்களிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் இவைகள். ஹல்லேலூயா. இந்த மன்னிக்கிறதான குணம் ஆமென் இந்த நாட்களில் என்ன இல்லாம போயிடுச்சு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆமென். நீ உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசி என்பது ஒரு பிரதான கட்டளையாய் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், தீங்கு நினைச்சுக்க மாட்டோம் பாருங்க. வேணும்னே போய் ஒரு குழியில விழுந்துருவோமா, கொஞ்சம் இந்த ஒரு ஸ்டெப் இருக்கிறப்பயே கரண்ட் இல்லைன்னா அப்படியே தத்தி 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 காலை வச்சு என்ன பண்றோம், இறங்குறோம் பாருங்க. ஏன்னா கீழே விழுந்தா அடிபட்டுரும். ஒரு நெருப்புல கிச்சன்ல வேலை செய்யறவங்க ரொம்ப கவனமா நம்ம வேலை செய்யறோம் பாருங்க. ஒரு தையல் தைக்கிறவங்க அந்த ஊசியில கையை கொடுத்துற அதை பிடிக்க ரொம்ப கவனமா இருக்கிறாங்க பாருங்க. அப்ப நாம் எந்த அளவுக்கு நம்ம மேல் நம்ம அன்பு வைக்கிறோமோ அதே போல மற்றவர்கள் மேலே நம்ம என்ன பண்ணணுமா, அன்பு வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். வேதத்தில் வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் அன்பு என்ன பண்ணுமா, தனிந்து போகும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் இந்த அன்புல ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாது, குறைஞ்சு போயிடவே கூடாது பாருங்க. அவங்க உங்களுக்கு நீங்க மரித்து போக சாகக்கூடியதான தீங்கு உங்களுக்கு செஞ்சாங்கன்னாலும் அவர்களை மன்னிக்கிறதான குணம் ஆமென் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணணும், வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சுதரம் எப்பேற்பட்ட காரியமாக வேணாலும் இருக்கலாம். ஆமென். அதை எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறதான ஆமென் அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பாருங்க. முகத்துல காரி துப்புனாங்க, ஆமென் அவர்கள் சாட்டையால அடிச்சாங்க, ஆமென் அவர் என்னென்னமோ காரியங்கள்லாம் செஞ்சாங்க. சிலுவையில கொண்டு போய் அறைந்த பொழுதிலும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், பிதாவே இவர்கள் என்ன பண்ணுங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவருடைய சொந்த குமாரனை நம்ம மேல் வைத்து அன்பின் நிமித்தமா கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்கள், அடையாளங்கள், நன்மையான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்த போதிலும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக அநேக இடங்களில் எழும்பினாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மேல் வைத்ததான அன்பின் நிமித்தமாக, கர்த்தர் அந்த ஜனங்களை எல்லாம் மன்னித்ததின் நிமித்தமாக, கர்த்தர் அந்த ஜனங்கள் மேல் வைத்ததான கிருபையின் நிமித்தமாக ஆமென் அந்த ஜனங்கள் எல்லாம் மீண்டுமாய் அவரிடத்தில் வரும்படியாய் ஆமென் தன்னுடைய சொந்த குமாரன் என்ன பண்ணாரா, சிலுவையில் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்மால ஆமென் நமக்கு விரோதமா எலும்பனோட முகத்தை பார்க்கறது கூட அநேக நேரத்துல இருதயம் என்ன பண்ண மாட்டேங்குது, இடம் கொடுக்க மாட்டேங்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்படியான வாழ்க்கை, இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம தியானித்து இருக்கிறோம். ஆமென். இப்படிப்பட்டதான காரியம் வாழ்க்கையில இல்லாம ஆமென் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறதுல என்ன இல்லை, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். கீழ்ப்படிதல், ஆமென், வேத வாசிப்பு, விசுவாசம், அன்பு இவை இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது,
கிறிஸ்தவனாய் வாழவே முடியாது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை ஆலயத்துக்கு வரதுனாலும் ஜோயல், ஜோசப், ஸ்டீஃபன், பீட்டர் இப்படிலாம் பேர் வச்சுக்கிறதுனால ஒருவேளை நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம தெரியலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கணும் வேண்டும் என்று சொன்னால் ஆமென், இப்படிப்பட்டதான அநேக குணங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகவும் 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள் நம்ம தியானித்ததான அந்த வார்த்தைகளில் ஆமென், எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லை, எத்தனை காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள் வாசித்தோம் இல்லையா ஒரு வேத பகுதி, அந்த வேத பகுதியில் இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவோட இருக்கணும், அவனோட இருந்தா அவருடைய அன்பு அவனிடத்துல வெளிப்படும், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், அவனிடத்துல கீழ்ப்படிதல் இருக்கும், எல்லா காரியங்களும் இருக்கும் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் நம்ம வாசித்தோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இப்படிப்பட்டதான குணங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மிகவும் 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். 2 உலக பிரகாரமான காரியங்கள், ஆமென், 2 ஆவிக்குரியதான காரியங்கள் இந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் பாருங்க. கீழ்ப்படிதல், அன்பு, இவை உலக பிரகாரமான காரியங்களாகவும் ஆமென், விசுவாசம், வேத வாசிப்பு, இவைகள் வேதத்தின் காரியங்கள் அந்த நாட்களில் நம்ம தியானித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இது இந்த ஆலயத்தினுடைய வாசலை தாண்டினதும் ரப்பர் எடுத்து அழிச்சு போட்ட மாதிரி அழிச்சு போட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லும் இருதயத்தில் இந்த இவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கிற பொழுது ஆமென், நாம் கர்த்தருக்கு முன்பதாக மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக விளங்க கர்த்தர் நமக்கு என்ன பண்றாங்க, அனுக்கிரகம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதரன், ஒரு வாரம் ஆலயத்துக்கு நம்ம வரல அப்படின்னு சொன்னா ஆமென், நாம் கேட்க வேண்டியதான ஒரு வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிடுறான், நம்ம தடை பண்ணி வச்சிடறான் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதரம், அதனால ஆமென், நம் முதலாவது ஆலயத்துக்கு வருகிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் வேதம் வாசிக்கிறதுலையும் இருந்து ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதற்கு பிறகாக கர்த்தர் நம்மை அவருக்கு ஏற்றதான ஒரு நல்ல கிறிஸ்தவனாக மாற்றுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ கடைசி ஒரே ஒரு வசனம் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22 25 வரைக்கும் வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதியின் பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. 25 வரைக்கும் வாசிட்டீங்களா? கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நாம் ஆவிக்குள்ளாக ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென், இந்த நாள் நம்ம ஒப்பு கொடுக்கணும் பாருங்க. ஒரு 4 காரியம் தான் பார்த்துருக்கோம். அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்குது, ஆனால் 4 காரியத்தை பார்த்துருக்கிறோம். இந்த 4 காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னா ஆமென், நம்ம கிறிஸ்தவராக இருக்கிறதுல ஒரு கடுகளவு கூட என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். ஜெபத்துக்கு வாங்க, வாலிபர் ஐக்கியத்துக்கு வாங்க என்று சொல்லுகிறோம். கீழ்ப்படிய மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது பாருங்க. ஹல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபிக்க வாங்க. மணிப்பூர்ல அங்க பெரிய அக்கிரமம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பெரிய பெரிய ஊழியக்காரர் ஜெபம் பண்றாங்க. இங்கேருந்து வாரி கட்டிக்கிட்டு அங்கெல்லாம் போய் ஜெபம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய சபையில கூடி ஜெபிக்கிறதுக்கு என்ன இல்லை, ஒற்றுமை இல்லை பாருங்க. ஒரு மனம் எங்கே இருக்குதோ அங்கதான் விடுதலை. அங்கங்க தெரியாத ஆட்களை பல பேர் அவங்களுடைய தனித்தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறத காட்டிலும் நம்ம ஐக்கியமாக இருக்கிறதான சபையில் ஒரு மனதோட நம்ம ஜெபித்தோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, பதில் தருவாங்க. ஆனால் ஜெபிக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வருகிறதற்கு மனம் இல்லை. ஹல்லேலூயா. அநேக பெற்றோர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறாங்க, பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளையானவனை நீ நடத்த வேண்டிய வழியில நீங்க நடத்தலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்பதான் அவர்கள் அது முதிர் வயதிலும் விடாது இருப்பாங்க. இப்பவே அங்க கீழ்ப்படியலன்னு சொன்னா இன்னும் வருகிறதான நாட்களை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்டதான கற்பனைகள், கட்டளைகள், நம் கேட்கிறதான வசனங்கள், ஆமென், நம் தியானிக்கிறதான வசனங்கள், கேட்கிறதான பிரசங்கங்கள், இவைகள் எல்லாவற்றின்படி நடக்கிறதுல நம்ம கவனமா இருக்க வேண்டும். விசுவாசத்துல இன்னும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். விசுவாசத்துல நாளுக்கு நாள் நாம் வளர வேண்டும். ஒருவரை ஒருவர் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அவர்கள் நமக்கு எப்பேற்பட்ட தீங்கு செஞ்சிருந்தாங்கனாலும் அவரது பாவங்களை மன்னிப்போம், அவங்க நமக்கு செய்த தீமைகளை மன்னிப்போம். ஆமீன். அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம், அவரிடத்துல அன்பு செய்வோம், உதவுவோம். ஆமீன். கர்த்தரை நம்ம
பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் தலைகளை தாழ்த்துவோம். நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். சில நேரங்களில் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் வரதற்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். இன்னும் கீழ்ப்படியத்தினுடைய இருதயம் ஒவ்வ மாட்டேங்குது, ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. மற்றவர்கள் தீங்கு செஞ்சவங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. விசுவாசம் சின்ன சின்ன காரியங்கள்லாம் பிரச்சனைகள் வர நேரத்திலலாம் விசுவாசம் என்னிடத்துல இருக்க மாட்டேங்குது. அவன் வேத வசனத்தை வாசிக்கிறேன், அதன்படி தியானிச்சு நடக்கிறதுக்கு என்னால் முடியலை அப்படின்னு ஒருவேளை இந்த நாள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்கிறபடி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். இந்த காரியங்களை இல்லாமல் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நாளும் இருக்கவே முடியாது பாருங்க. ஆமென். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பொழுது புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். பழைய காரியங்கள், வீணான காரியங்கள், வீணான பகைகள், வீணான வெறுப்புகள், கசப்புகள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆமென் நம்மை புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்டத நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் நாளை தியானிக்க கிருபை செய்தீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான காரியங்களை மாற்றம் கேட்கிறவர்களா இல்லாமல் அப்பா எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ளும்படியான வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி நடக்க அப்பா நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்ததான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீதான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. நாங்கள் கிறிஸ்துவை அப்பா நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக, உண்மையான கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்க ராஜா நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எல்லா காரியங்களும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Praise God. Hallelujah. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இந்த நாளிலே எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை வசனத்தை தினம் நம்ம தியானிக்கணும். இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியணும். இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது ஆமென் பிரைஸ் தி லார்ட் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் மாற முடியும். ஹல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் கிறிஸ்துவ போல இருக்கிறாங்களோ ஆமென் பிரைஸ் தி லார்ட் பூமியில நாம் சாட்சிகளாய் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம். ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஜெபத்தோடு இந்த பல்லவியை நம்ம பாடலாமா? பாடும் பொழுது காணிக்கை செலுத்தி கர்த்தரை நீங்க மையப்படுத்துங்க. ஆமென் பிரைஸ் தி லார்ட். இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. ஆமென். நம்பி வா, வெளிச்சம் தேடி வா, துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. ஆமென். உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஆமென். உன் சுக வாழ்வு இந்நாளிலே துளிர்த்தது. பாடுவோமா? இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா, நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா ஏற்பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா தண்ணீர்பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா
காய்ந்தே போய்விடும் கலங்காதே. ஆற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. Praise God, hallelujah. பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். கிருபைகளினால கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. நாம் ஜெபிக்கலாம். ஆமென். இந்த வேளையிலும் கூட பாஸ்டர் அம்மா அவர்கள் முன்னே வந்து கடைசி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். விசேஷமான ஒரு ஜெப விண்ணப்பம் என்னன்னு சொன்னால், வாகனம் ஓட்டுறவர்களுக்காக நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக ஜெபம் பண்ண போகிறோம். 2 வீலர் 4 வீலர் ஓட்டுறவங்க, இருசக்கர வாகனம் கார் ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய விபத்துகள்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். ஆமென். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் ஆமென், நாம் கவனமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக இருசக்கர வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஆமென், கவனமாக நீங்கள் அந்த வாகனங்களை பொறுமையாக ஓட்டுங்க. ஆமென். பாதுகாப்பு நமக்கு வேணும். ஜெபத்தோட ஆமென், எங்கே போனாலும் ஜெபத்தோட போங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிக்கலாம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே மக்கு நன்றி. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறவரே மக்கு நன்றி ஐயா. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிற எங்கள் அன்பின் நல்ல தேவனே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல அருமையான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் உமக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலும் நாங்கள் வந்து ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய சமூகத்தில் செல்லுகிற இந்த ஒரு நாள் எங்களுக்கு சிறந்த நாளாய் இருக்கிறதப்பா. மகிழ்ச்சியின் நாளாய் இருக்கிறது ஐயா. மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற நாளாய் இருக்கிறது ஐயா. உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனையில் கர்த்தாவே உங்கள் நாமம் மகிமைப்பட்டபடினாலும் ஆண்டவரே, உங்கள் நாமம் ஆண்டவரே உயர்த்தப்பட்டபடினாலும் உமக்கே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் கர்த்தாவே ஆராதனை முழுமையிலும் தேவ பிரசன்னம் தாமே கடந்து வந்திருந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நாளிலும் பாடல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றினபடினால் கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்களே. இந்த நாளில் பேசின கர்த்தாவை கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்கிறதான பெயர் கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் இருந்து விடாதபடி கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாய் இருக்கக்கூடிய கிருபையையும் பலனையும் ஆண்டவரே நீங்க ஒவ்வொருவருக்கும் கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷர் எங்கள் ஆண்டவரே நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிறதான உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக எங்களுடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் உண்மை கிறிஸ்தவர்களாய் கர்த்தாவே நீங்க வாழச் செய்வதற்கு வேண்டிய பலத்தை தாங்கப்பா ஆண்டவரே. அனுகிரகம் செய்யுங்க ஐயா. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி திருப்திப்படுத்தி கர்த்தர் கொண்டு செல்ல ஜெபிக்கிறோம். விசேஷமாக நம்முடைய சமூகத்திலும் தம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை திரளாய் பெருக செய்ய, திரளாய் ஆசீர்வதிக்க, இடக்கொள்ளாமல் போக மட்டுமான நன்மைகளினால் நிரப்ப கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளினுடைய கையின் பிரயாசங்கள் செயல்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. உங்க நாமத்திற்கு மகிமையாய் தம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரங்களிலே வைக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய சமூகத்தின் கர்த்தாவே
கர்த்தாவே வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அதிக ஆண்டவரே பாரத்தோடு அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வர முடியாத சூழ்நிலைகள், பலவீனங்கள், இப்படிப்பட்ட பல காரியங்களினூடாக இருக்கிறதான ஒவ்வொருவருடைய தடைகளையும் ஆண்டவரே நீங்க உடைத்து போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தடைகளை நீக்கி போடுகிற தேவன், எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவராய் இருக்கிறபடினாலே தடைகளை எல்லாம் நீக்கி போடும்படியா சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குடும்பமாய் உங்க சமூகத்திலும் வந்து ஆராதிப்பதற்கு கர்த்தாவே நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளிலும் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க ஐயா. ஆண்டவரே உம்முடைய கருத்தில் வைக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிற பொழுதெல்லாம், ஆண்டவரே தம்முடைய வாகனங்களை அவர்கள் எடுக்கிற பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். உங்க சமூகம் தானே முன் செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கோளலான பாதைகள் சுவையாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தீங்குகள் பொல்லாப்புகளுக்கு தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நீங்க விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ விபத்துகளை கேள்விப்படுகிறோம் ராஜா. எத்தனையோ ஆபத்துகள் எதிர்பாராமல் நடைபெறுகிற பல காரியங்களை குறித்து கேள்விப்படுகிறோம் ஐயா. இப்படிப்பட்ட காரியங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்குள் ஒன்று வராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்புக்குள் வைத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. இன்னும் தேசத்தின் ஜனங்களும் கூட இப்படிப்பட்ட தீங்குகளிலிருந்து விலக்கப்படணும் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சமூகத்தை விட்டு கடந்து போகிறதான பொழுது ஒவ்வொருவரையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பாடுவோம். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise God, hallelujah. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிற வாழ்த்துக்களை சொல்லுங்க. சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. God be with you.